வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். மீனும் முட்டையும் அவித்து வைத்தாயோ பாவம் நானே எதிலும் இயங்கும் இயக்கமும் நான். என்ன புரியுது? எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே. நீ
சங்கீதா எது செஞ்சுதான் பாருங்க ஒரு வார்த்தை சொன்னாதே சகரி மகரி மகதி சுகந்தி பானு ரேவதிகா தனிதா போலாமா என்னடா மூலம் பெற விருதங்கயா தங்க தரி தங்கிட்ட சுண்டு தரி திமிந்த தங்க தோந்த கிடதா சொல்லு தாங்கிறது என்ன நடந்தது சகரிகா சரி நீ சரி நீ சொன்ன அப்படி சொல்லுமியா அருமையா பாத்தீங்களா இறைவன் அனுப்பியிருக்கான் செருப்பு பிஞ்சோ அதாகப்பட்டது ஊருக்கு வேறுக்கும் அரசாங்க முடியல ஐயா அரசனுக்கு முடியலையா அதாகப்பட்டது அரமனையிலே அரமனையிலே அரசனுக்கு முடியலையா அருகாலி கருப்பி மொத்த பணமாட குண்டி சதுல விட குண்டி கருப்பா பணத்துல வந்து வர ஆகாசக்காரி அதிரடிக்காரி ஆட்டு முண்டை உனக்கு ஆன புருஷன் இல்ல மலகாய் முண்டை என்ன சரி போயிட்டு அங்க ஒரு ஓய்வு நான் பாத்துக்கிறேன் போயிட்டு ஒன்னும் அவசரம் இல்ல ஒண்ணு கடிக்க வந்துடுங்க 3 மணிக்கு நாடா முடிக்கணும் யாரு நீ தாங்கள் யார் என்ன சம்பந்தம் தாங்கள் திருவாய் வளர்ந்து கூற வேண்டும் நீங்க எடுத்து வந்திருக்கீங்க நீங்க யாரு தொழில பேரும் எதுவும் பார்க்க மாட்டேன் உனக்கு நாடா இல்லையா அன்னைக்கு என்ன கேக்குறேன்னா இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க நீங்க யாரு நான் கேட்கிறேன் இடம் உங்களிடம் ஆமா இடம் உங்களிடம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் இருக்க கண்டுதானே பேசுறேன் என்ன ஆதாரம் இருக்கிறது என்ன இடத்துக்கு பேர் என்ன வேலிமலை சாரல் வேலி என்றால் என்ன பொருள் யாகம் 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 செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன் சரி உங்களுக்கு இங்க என்ன வயல குடுங்க என்ன வேலைன்னு கேக்குறேன் அவ்வளவுதான் இந்த இடம் ஏன் இடம் இருந்துட்டு போட்டேன் நாங்க வந்திருக்கோம் இந்த இடம் இந்த இடம் உங்க இடங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்க கண்டுதானே பேசுறேன் என்ன யாருக்கு ஆதாரம் ஆதாரம் என்னையா இருக்குன்னா ரெண்டு அத்தாச்சி இருக்கு யாரு வச்சிருக்கிறது அஞ்சா வச்சிருக்கேன் அத்தாச்சி அம்மா அண்ணே அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காரு அப்ப நீங்க தான் வச்சிருக்கீங்க அம்மா எதை அத்தாச்சியா இதுக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தது எங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி எங்க அப்பா அதுக்கு முன்னாடி எங்க ஐயா நம்ம இருக்கு அத்தாச்சி ஆமா இருங்க நீங்க எந்த அத்தாச்சி நாங்க ஆதாரங்கிற அத்தாச்சி எங்க நானும் அந்த அத்தாச்சி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்கள்கிட்ட இருக்கு இப்ப ஆமா எங்கதான் இருக்கு மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி காடும் காடு சார்ந்த பகுதி முல்லை நீங்க எப்படி தெரியுமா உங்களுக்கு வயலும் மலை சார்ந்த பகுதிக்கு பேர் என்ன அது என்ன தெரியாதா சொல்லுங்க அது சொல்லுங்க சொல்லுங்க அதே மாமா சொல்றாருல என்னது மருதம்னு மருதம் கடலும் கடல் சார்ந்த பகுதி அது தெரியாதா மணல் வள சார்ந்த பகுதி அது பாலை எங்க படிக்க தெரியாம 4500 ரூபா கொடுக்குறா யாரு கொடுப்பா 4500 என்ன இதுக்கு சேர்த்து கொடுப்போம் ஒரு 300 ஏற்று சொல்லிருக்கீங்க 4500 கொடுப்பா பார்த்து செய்ய லேடிஸ்க்கு மட்டும் கொடுக்குறீங்க எங்களுக்கு மயிலோட முடிய ஆட்டுறாது 5000 தம்பி
ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள். ஆமா. குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள். குறிஞ்சியினுடைய கல்விளக்கப்பட்டது முருகன். முல்லையினுடைய கடவுள் திருமால். ஏன் பேசுறான் உண்மையாவே? படிச்சிருக்கீங்களா நிறையா? பரிசனால வந்திருக்கேன். மருத நிலத்தினுடைய தலைவன் வருணன். மருதத்துக்கு யாரு? 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 எதுக்கு? இந்திரன். நெய்தலுக்கு? நெய்தலுக்கு வருணன். அப்ப உங்களுக்கு தெரியும். எங்க பரிசனால வந்திருக்காங்க. குறிஞ்சி நிலத்தினுடைய கருப்பொருள் தெரியுமா? தெரியும். என்னென்ன சொல்லு சொல்லுங்க. எல்லாமே நீட்டா கட்ட. நீங்க எப்படி குறிஞ்சி நிலம் ஓ நிலம் தான் இவ்வளவு நேரம் ஏன் யாரியா போறாங்க? தேவையில்லாம நீங்க ஏதோ ரெண்டு கதையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏதோ நாலு பொருளுக்கு இதுக்கு என்ன தலைவன் யாரு கடவுள் யாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை மட்டும் இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க முடியாது. மரியாதை பேசுங்க. மேலே மரியாதை மேடையில எப்படி பேசணும் பேசுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா? பேசுங்க. உனக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்க பிரச்சனை பண்றீங்க. யாரு பிரச்சனை பண்றது? நீ எதுக்கு இங்க வந்து இந்த இடம் எங்க இடம்? இந்த மாதிரி உங்க வீடு எங்க இருக்கு? யாரு உங்க வீடு எங்க இருக்கு? இது உங்க வீடாது? எங்க அப்பா ரூம். உங்க வீடு எங்க இருக்கு? நியாயமா உங்க காட்டுக்குள்ள வந்து ஆமா வீடு சிற்றூர் ஊருக்குள்ள இருக்கு. ஆமா ஊருக்குள்ள இருக்கிற நீ காட்டுக்குள்ள இருக்கிற நிலத்தை பட்டா விட்டு வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தி கொள்ளை அடிச்சு அப்ப ஊருக்குள்ள எங்க விவசாயம் பண்ணுவாங்க. நாங்க மனக்கட்டு இருக்கிற இடத்துல எப்படி விவசாயம் பண்ணுவாங்க? மனக்கட்டுனா அந்த வயல் இருக்கு. தனியா எங்கேயோ இருக்கிற காட்டை கொண்டு வந்து எதுக்கே ஆகும்? அங்க இருந்து இடத்த வாங்குறது இல்லையா? வாங்கினீங்க வாங்குற ஊர் தலைவரா நீங்க? ஊர் தலைவரா நீங்க? எங்க அப்பா ஊர் தலைவர். ஊர் தலைவர்னா அடிச்சு போட வேண்டியது. எங்க அப்பா அவர் ஊர் தலைவர். நான் அவரோட மருமை. எங்க அப்பாவோட மருமை. அப்பாவோட மருமை என்ன? அம்மா ஏய் அங்க பேசுங்க. நீங்க என்ன பேசலாம் பேசுவீங்களா? பேசுங்க. பேசத்தான் வந்திருக்கேன். என்ன பேச பேசுறீங்க? 50 காப்பியம் தெரியுமா? தெரியும். என்னன்னு சொல்லுங்க. 50 காப்பியம் தெரியாதா? சொல்லுங்க. முதல் காப்பியா, ரெண்டாவது காப்பியா, மூணாவது காப்பியா, நாலாவது காப்பியா, அஞ்சாவது காப்பியா? 5 காப்பியா தெரியும். என்னென்ன? முதல்ல சின்னது, அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசு, அதுக்கடுத்து பெருசு, அது பெருசு. என்ன இது? 5 காப்பியம். 50 காப்பியங்கள் என்னையா? 50 காப்பியம் தெரியாம சொல்றாங்க. தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்றேன். நான் சொன்னா அப்புறம் நீங்க வந்தீங்க. சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சிலப்பதிகாரம் குண்டல கட்சி போய் வரிசையா சொல்லியா? மணிமேகலை மணிமேகலை சிலப்பதிகாரம் குண்டல கட்சி அப்படின்னு 50 காப்பியம். ஆமா. இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியது யாரு? சிலப்பதிகாரத்தை யாரு எழுதுனா முந்தான எங்க அண்ணம்மை எழுதுனேன். இப்ப பாத்துக்கிட்டே இருப்பேப்பா. சிலப்பதிகாரத்தை எழுதியது இளங்கோவடிகள். சரி. மணிமேகலை எழுதியது யாரு? இளங்கோவடிகள் எழுதின மணிமேகலையே. ஆமாவா? சீத்தலை சத்தனார். அம்மா புடலை. அதுக்கு அடுத்தது என்ன? சிவசிந்தாமணி. சிவசிந்தாமணி. அதுக்கு பேர் என்ன? சிவசிந்தாமணி எழுதியது யாரு? சிவசிந்தாமணி எழுதின ராமசாமி செட்டியார். ஆமா. இளங்கோவடிகள் தான் எல்லாத்தையும் எழுதினாரு. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அப்படி எழுதினாருன்னு? அவர் தான் எழுதிட்டு அதோடதான் நாடகத்துக்கு போகவே இல்லை. அவரு குடக்கோச்சேரன். யார் பேரு? குடல் தலை. என்னது? படிக்கும்போது அப்படித்தான் இருந்துச்சா? என்ன சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எழுதினாரு, மணிமேகலை இளங்கோவடிகள் எழுதினாரு, சிவசிந்தாமணி இளங்கோவடிகள் எழுதினாருனா? சரி, சும்மா தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நம்ம ஒரு தவறா சொல்றதுக்கு நம்ம ஒரு முன்னோடியா இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சா இது சரின்னு ஆதாரமா பேசலாம். தெரியாத விஷயத்தை இதான் தெரியும் பேசக்கூடாது. மிகப்பெரிய தவறு. அதே பெரிய இவன்ட்ட கேட்கறீங்க. ஒரு விளங்காரன் இவன்ட்ட பேசிட்டு நீங்க இவன்ட்ட போய் பேசுறதுனாலதான் நீங்க எல்லாம் தேவையில்லாம விளங்காதவே. என்ன நீங்க தேவையில்லாம பேசுறீங்க கேக்குறேன். என்னன்னா என்னன்னா என்னை பத்தி தெரியும். என்ன நடந்துருக்கு பாருங்க. மாமா ஆமா என்ன
என்னடா இது பயப்பட புதுடா ஏன்டா அப்படி போறேன் நல்ல போய் எழுந்து பாட்டு பாருங்க என்னடா டேய் அடே கோமடி அடிக்கிறானா சொன்ன அடிக்கிறாங்கற யோயினுட்டு அப்படிதான் சொன்னியா அடிக்கிறானா அப்புறம் இங்க இங்க வெஞ்சான வரணும் இஞ்சான வரணும் இங்க வா இங்க வாங்க உன் மானத்தை கெடுக்கல இன்னைக்கு இங்க வாடாங்க இந்த லட்சணத்துல அவங்க ராஜ பாட்டு ஏய் யாராது போய் மாமா யார் தெரியாம எப்படியா தெரிஞ்சதான் எப்படியா தெரிஞ்சுதான் எழுப்புனேன் தெரிஞ்சு யாராவது போயிருப்பாங்களா தெரியாம தான் எப்படியா மாலையில வழக்கமா தெரிய வாங்குவேன் மாமான்றதுக்கு சும்மா ஓடிடு டேய் இங்க வா என்னைக்கு உன்கிட்ட பேச்சு வேற மாதிரி இருக்கணும் பேசுங்க ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட பேசுற பேச்சு வேற மாதிரி இருக்கும் என்ன வேணாலும் பேசுவேன் பேசத்தான் நான் வந்திருக்கேன் எதுக்கும் என்ன என்ன படிச்சிருக்கீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சகலத்தையும் ஓதி உணர்ந்து பண்ணான் எனக்கும் தெரியும் என்ன தெரியும் என்ன உங்க தெரியும் தெரியுங்க என்ன என்ன பேசுங்க பேசுங்க கவையாஜி கும்பாஜி கட்ட கட்ட நிற்கும் அழகின் மரம் சபை நடுவே நீட்டொளி வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம்னா மானமே அண்ணா மனமண்ணு மனமண்ணு மானாமன் மண்ணா நானே நானும் ஈனமா மானா மண்ணு முன்மண்ண நன்னினு மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க சந்திரனில்லா வானம் நாவரையில்லா பொய்கி வந்தவர்களா வேணும் விதகரர்களா சேலை சுந்தர புலவரல்லா தேசபை சுந்தரில் வாழ்வு நந்திகள் அரசன் வீரம் நாப்பலா விளைந்து கரகலாக இருந்த ஏரி கோப்பலார் கொண்டபோலம் புறவினார் கொண்ட ஞானம் ஆப்பலா சகரவருடைய பாடவர் பிள்ளை என்றால் வந்தவர் நாய் என்றால் யாதவர் யாதவர் இல்லை என்றால் உடனே விடுத்து ராபி கொண்டு வைத்து வைத்திருக்கோம் மஞ்சள் விசி குமரன் செய்தார் இந்த நக்குளம் பேர்தாமோ அதனுடன் கொண்டாம முக்கடை உட்கொள்ள உணர்ந்து புரிகிறாமோ மானக்கல் கூத்திதான் கையெடுக்க நானுதான் மானுக்கு வாய்ந்திருக்க மாட்டாது வீணுக்கு என்பதெல்லாம் பட்டு எரியுது ஐயோ அன்பால் இட்டு அமுதம் சொல்லி விளக்கு மாதை குண்டு கருமை கேட்பதை தெரிவித்தல் வேண்டும் என்னையே உடன்பு ரொம்ப நகி பொன்னையும் கொடுத்து பாவப்பதில் விழுவதான கறிக்காய் வெட்டது வேணால் உருக்கமாக அத்தை மகள் உப்புக்காய் சீச்சி உம்மி சொல்லியிருக்காங்க மனை தீமை போப்பந்த மனைக்கு விடுங்க செம்மை சேர் முழுகாலே எகுருமன் வைக்கமா செம்மைகளை செய்யாத ஒரு ரீதியம் சிதற வேண்டும் நபியும் கண்ணும் சூதும் நான்முகங்களை வந்து ஓம்சம் கத்து கொல்லமிடவனுங்க பேர்த்து விட்டு அந்தோ விளம்பு சொல்லியிருக்காங்க அவரை ஏற்றில் என்னென்னம் சேர்ந்தாரோ கற்றாரை காமருவர் கற்பனா முற்கரை முகப்பருவது காட்டில் காக்கை முகக்கும் இடம் பொன்னாய் மணியாய் புறமாய் அகமாய் புண்ணமாய் மண்ணாய் மலையாய் ரவியாய் மட்டுமாய் முன்னாய் முன்னாய் நடுவுமாய் சொல்லியிருக்காங்க இட்டமுட என்னவரைகள் என்னவரை எடுத்து விட்ட சுமணம் செத்து விட்டார் முட்ட முட்ட மஞ்சமையானார் மாவம் அவனை கம்மாய் நெஞ்சமே என்றார் கதவரு கண்ண கையால் கருவாதோ புட்க சுதியம் ஆடிப்பாதி சுதியை தற்கலாம் புதிய அகமேனி வாழ்த்தாவேனி கதவை சென்ற மாட கருவை என்று சென்று குதிரை கட்டை கொள்வார் கொள்ளை கத்தை மதியமா படுத்தவர்கள் மாடர்கள் கத்தி பர மிகவும் பலத்த வீணானே கேட்க தாங்கும் நிகழ்வோட தம்மைகள் வாழ் பொருத்த தலை சொல்லியிருக்காங்க கவி பேசணும் இல்லைன்னா திருக்குறள் பேசணும் ஏதாவது பரிஞ்ச விஷயத்தை பொய்யா சொல்லியிருக்காங்க அகழ்வாரை தாங்கும் நிகழ்வோட தம்மைகள் வாழ் பொருத்த தலை சொல்லியிருக்காங்க சுத்தமா உள்ள சொல்லியிருக்காங்க அதான் நான் சொல்றேன் நீ தெரிஞ்ச விஷயத்தை பேசுறீங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத விஷயத்தை பேசுங்க நீங்க சொன்னதா எனக்கு தெரியும் ஆமா அதுக்காக நான் பேசுறேனா எப்பறல என்ன கண்டாலும் தெரியாம ஆட்டிய படம் பேசுறீங்க எப்பற யார் யார் வாய்க்கப்படும் அப்பறம் அன்பது அறிவு செல்வத்து செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை சொல்லிருக்காங்க ஆலத்தன செய்த உறவை பெரிய சொல்லிருக்காங்க என்னன்றி கொண்டாட கொண்டாட மணிகளை செய்தே கொண்ட மகள் மலருக்கு நன்றி வரப்பட ரெண்டு ரெண்டாவது அன்றே வரப்பட நன்றி நேத்து 480 ரூபாய் நண்டு தொண்டியில 480 ரூபாய் நண்டா 480 ரூபாய் உண்மையாவே கருவாடு விற்க போறோம் இல்ல நன்றி எப்படி தெரியும் உனக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியாதா என்னடா தெரியும் என்னன்னா என்ன பேசுற நீ என்ன பேசுற என்ன பேசுற நமசிவாய வாழ்க இமை கொண்டு வாழ்க திருப்பத்தூர்ல நிக்கிறேன் திருப்பத்தூரா ஓடிட்டாங்க இருந்து
நமசிவாய வாழ்க, நாதனார் வாழ்க, இமை பொழுது நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகலி ஆண்டால் கொடுமனிதன் கோடலியானால் குருவனிடம் வாழ்க, ஆடல் வாழ்க, அன்பால் வாழ்க, சுக்ராமதாக பிரியஹத்தி பிரியத்யாக பிரிஹத்தி பிரியத்தி மகாபிரியே. என்னது நான் தமிழ்ல பேசுறேங்க. நானும் அதான் பேசுறேன். வேகம் மட்டும் தாண்ட வேந்தர்கள் பெருகு வளப்பறக்கம் வந்து ஏழு பெருகு காலகட்டத்திற்கு வித்தாரம் உண்டு. என்ன உண்டு? வேகம் மட்டும் தாண்ட வேந்தர்கள் பெருகு பறப்பறக்கம் வந்து இந்த மீது வந்தார் சீவனை கரவுவர் உலகில் கொண்டவர்கள் சிறப்புவார் ஓடிக்கு சிறப்புவார்கள் ஈசாடி போற்றி எண்டையடி போற்றி பேசாடி போற்றி நேயத்தேன்ற வேதம் போற்றி ஆயவர்த்தன ஓடி போற்றி போற்றி மாரி மகா போற்றி ஓம் சக்தி மகா சக்தி போற்றி 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 பாடகி மகா போற்றி. டேய் என்ன அதுக்குள்ள மகா கச்சேரி பண்ணியா? பேசி இருக்க அப்புறம் போட்டு இடையில பேசும்போதே பாடகி மகா போட்டீங்கன்னா என்ன? ஆமா பாடுறோம்ல ஓ மகா போற்றி ஓ மகா போற்றி சிவனமன் சிம்மைக்கு வென்றதால் அவனருடாரை அவன்தார் போற்றி மகாதீப்தி ஹவாதியாக அதேத்தி பிடிகச்சிலே பரப்பு உண்டு வாங்கியாச்சா அல்ல நைவாஜி ஓம் சுக்ராமரம் சச்சுவரமேதாக அதே பக்திமேசம் திரிமரிகாக பிரதரம் சகதமனம் சாமயே அத்திவேஹ முலத்ரக லம்சம்லே ஹம்லே இடத் மகரம் ஸ்வாஹ உத்மாரியமன் எந்த காரியமன் ஸ்வாஹ परिवार देवीगली श्रीजी हवा दिगे बारी जामागे भट्टाग என்னடா பேசுற? யாகசலே நமஹ ஸ்வாஹ கைத்தலரைகடி அப்பம நமபடி கட்டிய கரிபு கரடி வேடி கட்டி மதிய பத்திரிகள் ரொம்ப கத்தக மடபடி கடி வேகும் மத்தமும் மதியமும் வைப்படு மத்தமும் மதியமும் நைட்டுக்கும் சாப்பிடணும் அப்பதான் உடம்பு சரியா இருக்கும் இல்லைன்னா உடம்பு ஊதி விடும் உருவாய் அருவாய் உடனாய் அதாய் வருவாய் வரவாய் மொழியாய் மொழியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் வருவாய் என்று சொல்லப்பட்டது ஆதியும் நடுவும் இரும் அத்திப்பழம் சாப்பிட்டா நாட்டத்துக்கு சூப்பரா இருக்கும். திருப்புகழ் அத்திப்பழம் சூப்பரா இருக்கு. நான் பேசுறது திருப்புகழ். அங்க நானும் நீங்க பேசுறதாங்க பேசிட்டு என்ன பேசுறேன் இப்பதான் திரும்ப என்ன பேசுறேன் எங்க பேசுறேன் பேசுனேன் நான் என்ன விட எப்படி பேசுறேன் பேசுங்க சுத்திக்கரை பத்து அத்திக்கரை பத்திக்கரை பேசுங்க என்ன பேசுறேன் நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க பேசுறேன் நான் சொல்றேன் முக்கற்பர மற்குச்சுருதி அத்திக்கரம் முக்கட்டுங்கிறதுக்கு அத்திக்கு நான் என்ன சொல்றேன் பத்திக்கரன்னு ஏன்டா சொல்ற பரதேசி முக்கற்பர மற்கு சொல்லு முக்கப்பலம் அத்தி முக்கற்கர மற்குச்சுருதியும் முடிக்கப்படுகிறோம் அத்திச்சுருதியும் முக்கப்பர மற்குச்சுருதியும் முப்பட்டம் எப்பை திருவரும் முப்பதில் புலவர்க்க தமிழர் மடிமேல பத்து தலைவரை கருவரும் ஒற்றைக்கை மத்தை போவதற்கு மத்தப்பட வெட்டப்படிவாக யாரு குலதெய்வம் யார் முருகன் முருகன் தான் குலதெய்வம் முருகனை கும்புறாள் தானே நீ ஆமா முருகனை கும்புற நீ ஒரு திருப்புகழ் சொல்ல தெரியலையே உனக்கெல்லாம் வெக்க மாட்டியா யாருக்கு இருக்கு நான் திருப்பூர் எனக்கு சொல்ல தெரியலையோ அப்ப இன்னொன்னு நாங்க முருகனை கும்பிட்டா திருப்பூர் சொல்லணும்னு சட்டமா இருக்கு ஏன் கும்புறவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இருங்க இப்ப நான் சொல்ல இருங்க அது தெரியும் முருகனுக்கு ஆறு வீடு இருக்கு தெரியுமா என்னென்ன சொல்லு ஓலை வீடு ஓட்டு வீடு சிமெண்ட் சீட்டு கூலி சீட்டு புழு கலர் சீட்டு டவுன் மாடி வேலை தெரியுமா இது முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடா அறிவட்ட முட்டாப்பட முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகளும் ஏன் உருவாச்சு எப்படி உருவாச்சு எதுக்காக உருவாச்சுங்கிறதுக்கு ஒரு தனிப்பெரும் கதையே இருக்கியா அப்படி கேட்க வேண்டியானே அப்படி கேட்க வேண்டியானே அப்படி கேட்ட சொல்லி எப்படி உருவாச்சுன்னு அப்படி கேட்க வேண்டியானே அறிவட்ட பயங்கரியா அப்புறம் தெரியாதா பனையில் ஏறி ஓலையை வச்சு லேசா மிதிச்சு வெயில விட்டு லேசா காய போட்டு அப்படியே மட்டையை வச்சு கட்டிட்டு நாரில் தான் கட்டணும் அப்படியே சூப்பராக ஓலை வீடு அப்படியே நேரம் மாணவர் போய் டவுலியான ஓடு ஒரு ஏட அருமையான ஓடு டவுலியான ஓடு வாங்கியாந்து ஒரு ஆசாரியை போட்டு எள் கொண்டி ஒரு 6 கொண்டி வாங்கிக்கணும் ஒரு சீட்டுக்கு அதை விட்டு அப்படியே இது பண்ணோம்னா அது சீட்டு சிமெண்ட் சீட்டு கூலிங் சீட்னா அது வந்து பார்த்தீங்கன்னா புழு கலரில் இருக்கும் அது 2750 ரூபா
அது ஒரு ஆசாரிக்கு வந்து 850 சம்பளம். அது ஏன் நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கல? காசு 2 பைசா கொடுக்க மாட்டாங்க காலையில. ஆசையில போட்ட நாங்க பேசுறது இதுதான். போதே நாங்க கத்துறோம்னா காலையில எங்களுக்கு காசு கொடுத்துருவோம், வாங்கிட்டு போயிடுவோம், கத்துறோம். நீங்க ஏன் இப்ப ஒரு ஆளு முதல்ல சொன்னேன், ஒரு விளங்காதவன் இவனுக்கா நீங்க போய் பேசுறீங்கன்னா அப்புறம் என்னோட சேர்ந்துட்டு அவரும் விளங்க மாட்டார்ல. அப்ப நான் கரெக்டா பேசுறேன். விளங்காத என்ன விஷயம் வந்திருக்கீங்க? வாங்க. படை வீடு என்னன்னு கேட்டா, ஆச்சாரிக்கு 2000 சம்பளம், அவருக்கு சம்பளம். உங்ககிட்ட போய் நான் பேசுறேன் பாரு, முருகப்பெருமானுடைய படை வீடுகளை ஒன்னே அண்ணே தயவுசெய்து சும்மா இருக்கண்ணே. என்னண்ணே ஒரு நல்ல மரியாதை அதை கெடுத்துக்கிற மாதிரி பண்றீங்க நீங்க. எதுக்கு பேசுறதுனால என்ன புண்ணியம் இருக்கு? தொடர்ந்து நீங்க பேசினா நான் என்ன பேசுறது? நானே நடக்கணும்.